ஆடி நோம்பிக்கு சனி ஞாயிறு மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமையும் எங்கள் ஸ்கூல் வந்து லீவ் விட்டுட்டாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் ஸ்கூலுக்கு போகும் பொழுது சைக்கிளை எடுத்தாந்து பார்த்தா சைக்கிளில் காற்று இல்லை, காற்று வந்து அடிச்சு கொடுங்கப்பா அப்படின்னு சன்சி சொன்னால், எத்தனை நாளைக்கு நானே அடிச்சு கொடுக்குறது, நீ அடிச்சு பழவு அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. சித்த நேரம் அவள் அடித்தா அவளால் முடியல. சுகஸ்தி நான் அடிக்கிறேன் நீ தள்ளுக்கா அப்படின்ட்டு அவள் வந்து பார்த்தா அவளாலையும் முடியல. கடைசியில் ஹஸ்பண்டே அடிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி இவங்க 3 பேர் என்னமோ பண்ணட்டும், நம்ம போய் சமையல் வேலையை பார்க்கலான்னு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். இந்த இரும்பு கடாய் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன். உட்டன் ஹேண்டில் வந்து வச்சிருக்குது, நல்ல கிரிப்பாகவும் இருக்குது, பெரிய சைஸாக இருக்கிறதால நல்லா ஆடப்பாட கிளறதுக்கு சூப்பராக இருக்குது. இதோட லிங்க் நிறைய பேர் கேட்குறீங்க. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா மேலே டேக் ப்ராடக்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. குவாலிட்டி சூப்பராக இருக்குது, மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். காலையிலத்துக்கு தோசையும் பருப்பு குழம்பும் வச்சுட்டேன். மதியத்துக்கு காய் அதிகமாக போட்டு சாப்பாடு கம்மியாக போட்ட பாவக்காய் சாதம், கேரட் பீன்ஸ் பொரியல். இப்பெல்லாம் காய்கறி வேஸ்ட்டை தனியாக இது போல் ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுறது, நம்ம வீட்டு கோழி வாத்துக்கெல்லாம் போடுறதுக்காக. இது என்னோட காலையில் சாப்பாடு, நானும் அப்படியே சாப்பிட்டு வந்துட்டேன். குட்டீஸ் 2 பேரும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. 3 நாளாக ஆட்டம் பாட்டம் அடிதடி சண்டை, அக்காவும் தங்கச்சியும். இப்போ ஸ்கூல் போங்காட்டி தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்க 2 பேரும் வீட்டில் இருக்குதுன்னையும் இவனுங்களும் கூடையே சேர்ந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இப்போ 2 பேரும் ஸ்கூல் போனதுக்கப்புறம் இங்கே பாருங்க வந்து பொக்குன்னு அக்கடான்னு படுத்துக்கிட்டானுங்க.